سلام قولا من رب رحيم. நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும். நாம ஏன் இதை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொன்னா இன்னும் சில காரணங்கள் இருக்கிறது. இதுக்கு இப்ப நான் நினைக்கிறேன், நான் ஒரு பள்ளிவாசலுக்கோ அல்லது ஏழை அனாதை இல்லத்திற்கோ அல்லது ஏதோ ஒன்றுக்காக வேண்டியோ இறைப்படிக்காக வேண்டி நான் ஒன்றை கொடுக்க முன் வருவேன் என்று சொன்னால் நான் 5 வருஷம் முஸ்லீமா இருக்கணும். சட்டம் போட்டிருக்கான், நான் 5 வருஷம் முஸ்லீமா இருக்கணும். முஸ்லீம்னு நான் சொல்லிக்க முடியுமா அப்படின்னு சொன்னா முஸ்லீம் என்பதை நிரூபி என்று சொல்லுகின்றான். நீ முஸ்லீம் தான், 5 வருஷம் முஸ்லீமா இருந்த அப்படி நிரூபின்னு சொல்லி ஒரு அம்சத்தை, ஒரு திருத்தத்தை அதில் கொண்டு வருகிறான். எப்படி நிரூபிக்கிறது? நான் 5 வருஷம் 5 வக்து விடாம தொழுதேன், சர்டிபிகேட் நான் வாங்கிட்டு போய் கொடுக்கணும். அன்பிற்கினியவர்களே, நான் வருடந்தோறும் நான் நோன்பு வைக்கிறேன், சர்டிபிகேட் நான் வாங்கி போய் கொடுக்கணும். நான் ஹஜ் செஞ்சிருக்கிறேன், உம்ரா செஞ்சிருக்கிறேன், நான் என்ன செய்றேன், எல்லா கடமைகளையும் சரியாக நான் நிறைவேற்றுகிறேன். அன்பிற்கினியவர்களே, கொண்டு வருவான். அப்படி எல்லாம் அதற்கான சான்றிதழ்களை நான் கொண்டு போய் கொடுத்தா தான் அதுக்கு பிற்பாடு தான் நான் என்ன செய்ய முடியும்னு சொன்னா நான் இறை பாதையிலே ஒன்றை நான் வக்ஃப் செய்ய முடியும், நான் தானம் செய்ய முடியும். சட்டம் பார்த்தீங்களா, எப்படிப்பட்ட சட்டம் பார்த்தீங்களா? அப்ப ஒருவர் கடைசி நேரத்தை மௌத்தா போறாரியா, இவன் என்கிட்ட இருக்கிற சொத்து வசியத் செய்கிறார், அவர் வசியத் செய்கிறார், இந்த சொத்தை நான் இன்ன பள்ளிவாசலுக்கு அதற்காக நான் எழுதுகிறேன், இல்லை இந்த மதரசாவுக்கு நான் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி மார்க்கத்தினுடைய அந்த அடிப்படையில் அம்சங்களிலே எவ்வளவு கொடுக்க முடியுமோ அவ்வளவை அந்த மரண நேரத்திலே மரண சாசனமாக செய்கிறார் என்று சொன்னால் இனி அதற்கு வாய்ப்பு இல்லை. ஏன்? அவரே மௌத்தா போயிட்டா அப்புறம் எங்க 5 வருஷம் அவர் முஸ்லீமா இருந்தாருன்னு சொல்லி அவர் எங்க வந்து நிரூபிக்கிறது? அவர் எங்க கபசால எழுப்பி கொண்டாந்து அவரை நிரூபிக்க வைக்க முடியுமா? அன்பிற்கினியவர்களே, சட்டத்தினுடைய அந்த வீரியத்தை பாருங்கள், சட்டத்தினுடைய பின் விளைவுகளை பாருங்கள். அதனால்தான் அன்பிற்கினியவர்களே இந்த சமூகம் அந்த வக்ஃப் திருத்த சட்டத்தை எதிர்க்கிறது என்பதை நாம் இந்த இடத்திலே சொல்லிக் கொள்ள வேண்டியிருக்கிறது. அது மட்டுமல்ல, குர்ஆனுக்கு முரணானது இது. குர்ஆன் தானே நமக்கு ஷரீஅத். முதலிலே குர்ஆன் தான் நமக்கு ஷரீஅத். குர்ஆன் சொல்லுகிறது ஒரு செய்தியை, அதற்கு முரணாக இருக்கிறது இந்த 5 ஆண்டு காலம் முஸ்லீமாக இருக்க வேண்டும். இப்போ ஒருத்தன் இஸ்லாத்தை வந்து ஏத்துக்கிட்டான்னு சொன்னா அவன் இன்னைக்கு ஒன்றும் கொடுக்க முடியாது. அவன் இன்னைக்கு தான் வந்து இஸ்லாத்தை ஏத்துக்கிறான், இன்னைக்கே நான் அல்லாஹ்வுடைய பாதையில கொடுத்துடணும்னு நினைக்கிறான்னு சொன்னா அவனால கொடுக்க முடியாது. இஸ்லாம் அல்லாதவர்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு சொன்னா அவர்களால் கொடுக்க முடியாது. ஆனா குர்ஆன் என்ன சொல்லுது பாருங்க, இன்னமல் முஃமினூன அல்லதீன ஆமனூ பில்லாஹி வ ரசூலிஹி. மூமின்கள் யார் என்று தெரியுமா? மூமின்கள் யார் என்று தெரியுமா உங்களுக்கு? அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டார்கள், ரசூலை ஏற்றுக்கொண்டார்கள், சும்மலம் எர்தாபு, பின்பு அதிலே அவர்கள் சந்தேகமும் கொள்ள மாட்டார்கள். அல்லாஹ் ரசூலுடைய விஷயத்திலே, ஈமான் கொள்ளுகிற அந்த விஷயத்திலே, நம்பிக்கையிலே அவர்கள் சந்தேகமும் லம் எர்தாபுன்னு சொன்னா சந்தேகம் கொள்ள மாட்டார்கள். இருக்குமோ இருக்காதோ, கபருடைய வாழ்க்கை இருக்கோ இல்லையோ, மகசருடைய கேள்வி கணக்கு இருக்கோ இல்லையோ, சொர்க்கம் இருக்கா நரகம் இருக்கா இல்லையா, சந்தேகம்லாம் அவருக்கு வராத அளவிற்கு அவருடைய உள்ளம் அந்த அளவுக்கு ஈமானிலே பலம் கொண்டதாக இருக்கும். அல்லாஹ் அந்த ஈமானுக்கு விளக்கம் சொல்றான், மூமின்களுக்கு விளக்கம் சொல்லிட்டு அடுத்து சொல்றான், வஜாஹது பி அம்வாலிஹிம் வ அன்ஃபுஸிஹிம். அவர்கள் தங்களது பொருளாதாரத்தினாலும் தங்களுடைய உயிரை தியாகம் செய்கின்ற விஷயத்திலேயும் அவர்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய பாதையிலே சில நேரங்களிலே வந்து விடுவார்களே, அவர்கள் தான் மூமின்களாக இருக்கிறார்கள். அன்பிற்கினியவர்களே, இப்படி தன்னுடைய பொருளையும் தன்னுடைய உயிரையும் தியாகம் செய்வதற்காக வேண்டி, அதாவது வக்ஃப் செய்வதற்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய பாதையிலே அதை கொடுப்பதற்காக வேண்டி வருகிறவர்கள் தான் மூமின்கள். அல்லாஹ் ஒரு செய்தியை மூமின் யாருன்னு சொல்றான். இவன் சொல்றான், நீ மூமினா இருக்கணும் 5 வருஷம் இருக்கணும்ங்கறான். குர்ஆனுக்கு முரணான செய்தியாக ஃபீ சபீலில்லாஹி உலாயிக ஹுமுஸ் சாதிகூன். இவர்கள் தான் உண்மையாளர்கள், இவர்கள் தான் இந்த அடிப்படையில் ஈமான் இருந்தா அவன் மூமின், அவன் உண்மையாளர். அவன் தான் அப்படி இருக்கும் பொழுது இவன் 5 வருஷம் சர்டிபிகேட் கேட்டான்னா எங்க போய் சர்டிபிகேட் நம்ம கொடுக்கிறதற்கினியவர்களே, நாம் யோசனை செய்து பார்க்க வேண்டிய நிலையிலே, நாம் உணர வேண்டிய நிலையிலே இருக்கும். அன்பிற்கினியவர்கள்.